வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். 10th 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அல்லது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000க்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சேலரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 9/12/2023 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 10/11/2023 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 9/12 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷனுக்கு 10/12/2023, தென் 11, 12, 13, 14 கிட்டத்தட்ட 5 நாள் வந்து உங்களுக்கு இதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி 25,500 அதிகபட்சம் 81,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி 25,500 to 81,100 வரைக்கும். அடுத்து போஸ்ட்மேனு, மெயில் கார்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 வகையான போஸ்டிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச சேலரி போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் போஸ்ட்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் கார்டு, அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ எந்த ஏஜுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிறத பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 10th படிச்சிங்க அப்படின்னாலே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து போதுமானது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கணும். உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதே வந்து உங்களுக்கு போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும் போதுமானது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பேஸ்டாக உங்களோட ஸ்போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்கள் ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி நீங்கள் வந்து பேட்மிண்டனு, பேஸ்கெட் பால், அதே மாதிரி பாடி பில்டிங்கு, செஸ்ஸு, சைக்கிளிங், அதே மாதிரி டீப் ஸ்போர்ட்ஸு, அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டன், அதே மாதிரி பால் பேஸ், ஸோ அதே மாதிரி கேரம், பாக்ஸிங், கிரிக்கெட்டு, சைக்கிள் போலோ, ஸோ இது மாதிரி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 65 வகையான ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ்குள்ளே நீங்கள் வந்து இருக்கீங்க. ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் படி வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும். தென் நீங்கள் மினிமம் 10th படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய வெப்சைட். சரிங்களா, ஸோ TOP sports recruitment.cept.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக, சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டாக, போஸ்ட்மேனாக, மெயில் கார்டாக, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஸோ இதில் நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து யாருக்கு இருக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷன் 1-2 முறை வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். தென் அதே மாதிரி இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இவங்க கேட்டிருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.